காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஆதனூர் ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சி உட்பட்ட ஏவிஎம் நகர், கண்ணதாசன் நகர், கொருக்கந்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் புறம்போக்கு நிலங்கள் உள்ளன. சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள இந்த நிலத்தில் அரசு சார்பில் பள்ளி, சமுதாய நலக்கூடம், சிறுவர் பூங்கா, விளையாட்டு திடல் உள்ளிட்ட பொது பயன்பாட்டுக்காக நிலங்கள் ஒதுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த நிலங்களை அதே பகுதியை சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்ததாகவும் உரிய ஆவணங்கள் இன்றி நிலங்களை பிளாட் போட்டு விற்பனை செய்ததாகவும் தகவல்கள் வெளியானது. நிலங்களுக்கு லே அவுட் போட்டு நகர ஊரமைப்பு அலுவலகத்திடமிருந்து அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். இதனை டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அதாவது டிடிசிபி என்கின்றனர். ஆனால் ஆதனூரில் உள்ள இந்த நிலங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்காமலேயே வெறும் லே அவுட் முறையில் வருவாய்த்துறை மூலம் பதிவு செய்துள்ளனர் சில நபர்கள். இதில் வீடு, கடை மற்றும் வணிக வளாகங்கள் கட்டுவதற்காக அரசியல் பிரமுகர்களின் பின்னணியில் இயங்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஊராட்சி நிர்வாகத்திடமே அனுமதி கேட்டுள்ளனர். இதற்கு ஊராட்சி நிர்வாகம் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி கும்பல் ஆதனூர் ஊராட்சி நிர்வாகம் தரப்பில் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையை இடித்து தள்ளியது. இதுகுறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாவிட்டாலும் NOC, அதாவது தடையில்லா சான்றிதழ் தருமாறு கேட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் தமிழமுதனை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக இருந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டேவிட் என்பவருக்கும் ரவுடி கும்பல் கொலை மிரட்டல் விடுத்தது. வீட்டை தூக்குவன்றீங்க, அது எப்படி வீட்டை தூக்குவீங்க? எந்த வீட்டை தூக்க போறீங்க? தூக்குங்க வந்து பாப்போம். இல்ல வீட்டை தூக்க போறேன்னா என்ன கணக்கு வந்து அது இடிக்கிறேன்னு சொன்னது ஏற்கனவே வந்து அப்ரூவல் வாங்காம கட்டின வீட்டு. ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் கான்ட்ராக்டெல்லாம் பேசக்கூடாது. ஏற்கனவே அப்ரூவல் வாங்கினதை இடிச்சிருக்கோம். நாங்கள் இங்கே முறையாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். வந்துட்டு யாராக இருந்தாலும் இங்கே ஒரே ரூல்னு சொல்லி அமுச்சு விட்டோம். வந்துட்டு நீ வீட்டை தூக்குவோம் எனக்கு இல்லை இதை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலாம் எதுவும் கிடையாது. வீட்டை தூக்குவோன்னு சொல்லல. நான் என்ன சொல்கிறேன், வீட்டை தூக்குறது உனக்கு யார் பவர் கொடுத்தா? உனக்கு போல வீட்டுக்கு வருவேன்ற வா பார்ப்போம். வீட்டுக்கு வருவான்னு சொன்னீங்களா? வாயா நீ முந்தைய நல்லா ஆம்பளை என்ன வாயா நீங்கள் வந்து நீங்கள் கிளம்பிங்க வாங்க போலங்க. நீ வருவால நாங்கள் வருவாங்க வந்துட்டாங்க. வீட்டை வந்து தூக்குவோன்ற எப்படி வருவேன்? நீ இறங்கு வா. அதுக்கப்புறம் நான் என்ன இறங்குறேன்னு பாரு. வந்ததுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டேங்க. அப்படியா? சரி, ரைட், ஓகே. அப்படியா? சர்ச்சைக்குரிய ஆடியோவை வெளியிட்ட தமிழமுதன் ஆதனூர் ஊராட்சிக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு தருமாறும், கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் ஊடகத்தின் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு நிலங்களை ஆக்கிரமித்ததோடு தட்டி கேட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்த ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் கைது செய்யப்படுவார்களா?